கோயம்பேடு வந்து ரொம்ப இதுவா இருக்கு சார். ஏன்னா பப்ளிக்குமே இங்க இருந்துக்கலாம் பார்க்க போயிட்டு அதுல வந்து டிஃபிகல்டிஸ் நிறைய. இல்ல அதுதான் மெயினா வந்து பப்ளிக்கோடைய இது ரொம்ப காஸ்ட்டும் கூடி போகுது. இங்கேருந்து ஒரு கால் டாக்ஸிலயோ இல்ல வேற ஆட்டோல போனோம்னாலும் அவங்க டெஸ்டினேஷனுக்கு போற காஸ்ட்டை விட இங்கேருந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட்கே அவ்வளோ காஸ்ட் ஆயிடுது. ரொம்ப டைமும் ஆகி போகுதுன்னு சொல்லி அது கொஞ்சம் கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கிறோம். இது கோர்ட்ல ஏதாவது இது கேஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. கோர்ட்ல நம்ம கவர்மெண்ட் போயிருந்தது, நம்மளும் போயிருக்கிறோம். ஆல்ரெடி நமக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்லயே ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அதனால அதை பேஸ் பண்ணிட்டு கோர்ட்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல நீங்க பேசி கன்சிடர் பண்ணாங்கன்னா நீங்க மேனேஜ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி வந்து நம்ம யார் யார்கிட்ட பழைய ஆபரேட்டர்ஸ்க்குலாம் இந்த ஒர்க் ஷாப்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து போறதுக்கு அவங்க ஆல்ரெடி பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த பேசஞ்சர்ஸை பிக்கப் பண்றதுக்கு வந்து நீங்க கவர்மெண்ட்லேயே பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுத்துருந்து அதே அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அது கன்சிடர் பண்ணி அது நல்ல முடிவுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி. இல்ல வேற யாரும் இல்லை, ஒன்லி அவங்களுடைய நம்ம சீஃப் செக்ரட்டரி மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களை நோட் பண்ணிக்க சொல்லிட்டாங்க பாயிண்ட். அவங்களும் நோட் பண்ணிக்கிட்டாங்க. நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஐ வில் கிவ் யூ சம் குட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதையும் சொல்லிட்டோம். அந்த விஎல்டி, ஜிபிஎஸ், அப்புறமா இந்த ஸ்டிக்கர் இதெல்லாம் வந்து செலக்டிவ் மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட தான் வாங்கணுன்ற ஒரு கண்டிஷன் இருக்கிறதுனால அது ரொம்ப காஸ்ட் கூடி போயிருக்கு. அது மாதிரி இல்லை, ஆல்மோஸ்ட் இந்தியாவில் ஒரு 32 கம்பெனிஸ் இருக்கு. அதில் எந்த கம்பெனி போட்டாலும் அலோவ் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்கோம். ஆன்லைனில் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷனோ இல்லை பர்மிட் வாங்குறதோ அந்த சிக்கலுங்கெல்லாம் கொஞ்சம் இருக்கு. எல்லாமே வந்து வேற ஸ்டேட்ஸ்ல எல்லாம் நடைமுறையில் இருக்கு. இங்கதான் வந்து கொஞ்சம் தாமதமா ஆகிட்டு இருக்கு. அது கொஞ்சம் கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கோம். கண்டிப்பா அது பண்றேன். இல்ல சொல்லிட்டோம், நம்ம அது பத்தி பிரீஃப் பண்ணிட்டோம். காஸ்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. செலக்டிவான மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட தான் வாங்கணுன்றனால அது காஸ்ட் கூடி இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க எல்லாருக்குமே அலோவ் பண்ணிட்டா அந்த காஸ்ட் இறங்கி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரொம்ப கேர்ஃபுல்லா கேட்டுக்கிட்டாரு. ரொம்ப ஒரு டவுட்டும் இருந்தது. திருப்பி நம்மளை கேட்டு நாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம். உண்மையிலே ரொம்ப நல்லா போச்சு. இன்னமும் வந்து நடைமுறையில தான் இருக்கா சார்? அந்த 4% தான் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க கிட்ட தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். ஆமா, இப்ப அந்த நடைமுறை இன்னமும் அமல்ல தான் இருக்கா சார்? அது இன்னும் கூட அமல்ல இருக்கு. பட் இப்போ ஆஃப்கோர்ஸ் இந்த ரீசெண்ட் பாஸ்ட்ல இந்த இதுல வந்து எந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸும் நம்ம பார்க்கல. இனிமேல் தான் அது போக தெரியும். இன்னொன்னு சார், இதுல வந்து இந்த ஆம்னி பஸ்ஸோட ரேட் ஃபேருக்கு வந்து ஏதாவது பேசுறீங்களா சார்? ஆம்னி பஸ் இஷ்யூ வந்து எப்படி ரேட் ஃபேர் வந்து சுப்ரீம் கோர்ட்லயே அது ஆர்டர் ஆயிடுச்சு. என்னன்னு ரேட் வந்து ஆம்னி பஸ்ஸஸ்க்கு இவங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு. இருந்தாலும் நம்ம போன கவர்மெண்ட்ல நம்மளாம் வந்து ஒர்க்கிங் பேஸ் பண்ணி அந்த டாக்ஸஸ் டோல் காஸ்ட் எல்லாம் பேஸ் பண்ணி ₹2 மினிமம் சார்ஜஸ் பர் கிலோமீட்டரும் அப் டு ₹3 350 பர் கிலோமீட்டர் சார்ஜ் பண்ற மாதிரி ஒரு ஒர்க்கிங்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்து போன கவர்மெண்ட்ல இந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருந்து அது நடைமுறைக்கு கொண்டு வந்தாரு. இப்போ அந்த லிமிட்குள்ள தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த பீக் சீசன்ல பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் தான் ரொம்ப அநியாயத்துக்கு புது ஆப்ரேட்டர்ஸ் வரனால அவங்க போட்டுறாங்களே தவிர மீதி ஜென்ரலா நம்ம பார்க்கும்போது எங்கேயுமே வந்து அந்த மாதிரி ஹை இது இல்லை. அப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், இப்போ டீசல் காஸ்ட் வந்து கூடிக்கிட்டே இருக்கு. இன்னும் எப்படியும் 15-20 ரூபா கூடும் போல ஒரு இண்டிகேஷன் இருக்கு. இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண சொல்லி தான் சிஎம் கிட்ட கேட்டிருக்கோம். டோல் ஆமாங்க, இது டோல் இஷ்யூ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ. அதனால ஸ்டேட்ல வந்து நம்ம அது ரெப்ரசென்ட் பண்றதுல வந்து அர்த்தம் இல்லை. வேட் மட்டும் கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கோம். தமிழ்நாடு வேட் இருக்கு, அது மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம். எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு டைரக்ஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போற இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குறது இல்ல, ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணாம தனியா வந்து புரோக்கர்ஸ் மூலமா போறது, அது ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கோம். முன்னாடி எல்லாம் இருந்துச்சு. ஆமா, இப்போ அதுக்கு தான் இப்போ அதை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு தான் ஆன்லைன்ல எல்லாமே வந்தாச்சு. த்ரூ என்ஐசி எல்லாமே வந்தாச்சு. ஸோ அதே வந்து இங்க நடைமுறையில் கொண்டு வர சொல்லியிருக்கோம். நெய்பரிங் ஸ்டேட்ஸ்ல எல்லாம் அது வந்துருச்சு. இங்க மட்டும் வராம இருக்கு, அதையும் கொஞ்சம் வர வைக்க சொல்லி. ஆர்டிஓ ஆபீஸ்ல புரோக்கர் கல்ச்சர்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு புரோக்கர் மூலமா போனா ஈஸியா வேலை முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு கலாச்சாரம் இருக்கு. இதை ஸ்டாப் பண்ண சொல்லி இப்ப நியூ கவர்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இதெல்லாம் ஒழிக்கிறாங்க. லஞ்சம் ஊழல ஒழிக்கணும். இல்ல, நம்மளும் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும்ல. இப்பதானே வந்திருக்காங்க, நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். எப்படி அவங்க ஒன்னொன்னா சரி பண்ணி வர்றதுக்கு அட்லீஸ்ட் 6 months கண்டிப்பா ஆகும்.
அதனால வில் ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இவ்வளோ வருஷம் பொறுத்துட்டோம், இன்னொரு 6 மாசம் பொறுத்து இருந்து நீங்க எப்படி ஆமல நம்புறீங்க சார்? இல்லை கண்டிப்பா இதெல்லாம் வந்து ரொம்ப இப்போ வந்து ரொம்ப அவசியமான ஒரு இது இன்னைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த ரெஜிம் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னா உண்மையிலேயே பப்ளிக் நிறைய ஃபேவர் ஆகும். ஏன்னா இன்னைக்கு இருக்க காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப கூட்டிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் தான் காஸ்ட் நிறைய கூட்டி விட்டுருது. இந்த கவர்மெண்ட் வந்திருக்காங்க, இவங்க நல்ல இனிஷியேட்டிவ்ஸ் நல்லா எடுத்துக்கிட்டு வராங்க. ஹோப்ஃபுல்லாக இது வந்து இதே மாதிரி செயல்படுத்தி எல்லாருமே அந்த ஸ்ட்ராங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா, எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா மேபி எல்லாருக்குமே ஒரு நல்ல ஃபேவரபுளான ஒரு இது. லாஸ்ட்